அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் தேவநேய பாவாணர் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அவரை பற்றி பாயிண்ட் டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக தேவநேயர் பாவாணர் இல்லாத ஒரு கொஷின் கூட இல்லை. கண்டிப்பாக அவரை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. தேவநேய பாவாணர், அவரோட ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். தேவநேய பாவாணர், தேவநேய பாவாணர் நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் உள்ள பெரும்பத்தூரில் 7/2/1902 அன்று பிறந்தார். அவர் எங்கே பிறந்தார்? பெரும்பத்தூரில் 7/2/1902 அன்று பிறந்தார். இவரது முதல் பாயிண்ட்டு. அடுத்து, இவரது பெற்றோர் ஞானமுத்து. மற்றும் பரிபூரணம் அம்மையார். தேவநேசன் என்ற தனது வடமொழி பெயரை தேவநேயன் என்று மாற்றிக்கொண்டார். அவரோட பேர் என்னது? ஃபர்ஸ்ட் இயர் பெயர் என்னது? தேவநேசன் என்ற தனது வடமொழி பெயரை தேவநேயன் என மாற்றிக்கொண்டார். அடுத்து, 1924 மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் தேர்வில் இவர் மட்டுமே தேர்ச்சி பெற்றிருக்காரு. 1924 மதுரை தமிழ்ச்சங்க பண்டிதர் தேர்வு நடந்திருக்கு. அதில் தேவநேய பாவாணர் மட்டுமே அவரில் தேர்ச்சி பெற்றிருக்காரு. இவர் ஆசிரியர் பணியாற்றிய இடங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஆம்பூர், பெரம்பூர், சேலம், இந்த மாதிரி இடங்களில் ஒரு வேலை செஞ்சுருக்காரு. ஆசிரியர் வேலை செஞ்சுருக்காரு. அடுத்து, தம் நுண்மான், நுழைப்புலம், வெளிப்படும் வண்ணம் என பல நூல்கள் அவர் இயற்றியிருக்காரு. இவர் 43 நூல்கள் இவர் இயற்றியிருக்காரு. அதில் முக்கியமானது தம் நுண்மான், நுழைப்புலம், வெளிப்படும் வண்ணம் போன்றவை. அடுத்து, 1937 ஆண்டு இந்தி எதிர்ப்பு ஏற்பட்ட போது கட்டாய இந்தி கல்வி கண்டனம் என்னும் பெயரில் செந்தமிழ் காஞ்சி என்ற பாடல் தொகுப்பை வெளியிட்டார். இவர் தான் தேவநேய பாவார். என்னது, 1937 ஆண்டு இந்தி எதிர்ப்பு நடந்தது இல்லையா? அப்போ அவங்க கட்டாய இந்தி கல்வி கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழ் காஞ்சி என்ற பாடல் தொகுப்பை இவர் வெளியிட்டிருக்காரு. அடுத்து, ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், கிரேக்கம், இந்தி உள்ளிட்ட 18 மொழிகள் இவருக்கு தெரியும். 18 மொழிகள் தெரிஞ்சிருக்கு. இந்த 18 மொழிகளில் இவர் தமிழே உலகின் மூத்த மொழி என்ற தனது கருத்தை ஆய்வுகளின் மூலம் எடுத்து காட்டினார். தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்லிட்டு இவர் எடுத்துக்காட்டுங்க. 18 மொழி கற்றிருக்காரு. ஆனால் இதில் தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆய்வுகளின் மூலம் எடுத்து காட்டியிருக்காரு. அடுத்து, இவரோட சிறப்பு பெயர்கள் மொத்தம் 174 இருக்குது. இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. அதில் சில முக்கியமான பெயர்கள் மட்டும், அடிக்கடி நமக்கு கேள்விகள் கேட்குற பெயர்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம். செந்தமிழ்ச்செல்வர், மொழி ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், எவருக்கும் தலை வணங்காத தனித்தமிழ் அரிமா. இதெல்லாம் தேவநேய பாவாணரோட சிறப்பு பெயர்கள். அதில் சில மட்டும்தான். அவரோட நிறைய பெயர்கள் இருக்குது. அதில் 174 பெயர்கள் மொத்தம். அதில் சில பெயர்கள் மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். அது நான் உங்களுக்கு 174 பேரும் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ தமிழின் மிகச்சிறந்த சொல்லாராய்ச்சி வல்லுனர் மற்றும் பன்மொழி அறிஞர் தான் இவர். பன்மொழி அறிஞர் இவர். இப்போ தனித்தமிழ் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றி இவருக்கு மொழி ஞாயிறு என்பது மிக முக்கிய சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க. தனித்தமிழ் இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியவருக்கு மொழி ஞாயிறு தான் மிக முக்கியமான பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க சிறப்பு பெயர்களில். அது மாதிரி 1968 உலகத்தமிழ் கழகம் என்ற பெயரில் தனித்தமிழ் இயக்கம் ஒன்றை இவர் தொடங்கினார். இப்போது 1928 தனித்தமிழ் கழகம் தனித்தமிழ் இயக்கம் இல்லை, தனித்தமிழ் கழகம் 1968 இவர் தொடங்கினார். தனித்தமிழ் கழகம் என்ற பெயரில் தனித்தமிழ் இயக்கம் ஒன்றை தொடங்கினார். அடுத்து, மன்னிப்பு உருது சொல். அது மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா பாருங்கள். மன்னிப்பு ஒரு உருது சொல். நமக்கு இது வரைக்கும் தெரியுமா? மன்னிப்பு உருது சொல்.
பொறுத்து கொள்க என்பதே தமிழ்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காது. மன்னிப்பு வந்து ஒரு உருது சொல், அதை நம்ம பேசக்கூடாது, மன்னிச்சிருங்க சொல்லக்கூடாது. ஆனால் பொறுத்து கொள்க என்பது தான் தமிழ்ச்சொல், அதை தான் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று மானத்தோடு வாழ்ந்தவர் தான் நம்ம தேவநேய பாவானார். இதெல்லாம் வந்து கொஸ்டினில் அடிக்கடி கேட்கறது தான். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் ஒன்று என்று மானத்தோடு வாழ்ந்தவர் அல்லது கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவநேய பாவானார். மன்னிப்பு என்பது எவ்வகை சொல்? உருது சொல். அது மாதிரி உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலகின் முதல் மனிதன் தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டம். தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்றார். இப்போ தமிழை வந்து வடமொழியிலிருந்து காப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று தேவநேய பாவானார் கூறுகிறார். அடுத்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழின் வேர்ச்சொல் ஆராய்ச்சியில் இவர் ஈடுபட்டிருக்காரு. இவர் எத்தனை ஆண்டுகளுக்கு? 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழுக்கு ஒரு வேர்ச்சொல் இருக்கு இல்லையா, அந்த வேர்ச்சொல்லில் இவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்காரு. அப்புறம் தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவரும் இவரே. தமிழை வந்து ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவரும் இவரே. இதெல்லாம் கேட்பாங்க. தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவர் தேவநேய பாவானார். அவருக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். தமிழை பற்றி பேசினாலும் தமிழ் யாராவது பேசினா கூட அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஆனால் தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்துவிடும் என எண்ணியவரும் அவரே. தேவநேய பாவாணர் படைத்த நூல்களின் எண்ணிக்கை 43. அதான் சொன்னோம் இல்லையா முன்னாடியே, தேவநேய பாவாணர் படைத்த நூல்களின் மொத்த எண்ணிக்கை 43. அகர முதலி என்ற சொல்லாட்சியை வழக்கிற்கு கொண்டு வந்தவர் இவர். அகரமுதலி என்ற சொல்லாட்சியை வழக்கிற்கு கொண்டு வந்தவரும் இவர்தான். அகரமுதலி இப்போ வந்து எப்படி சொல்கிறது, அகரமுதலினா இப்போது நம்மளோட ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, மீனிங்ஸ் படிக்கிறோம் இல்லையா இங்கிலீஷில், அந்த மாதிரி தமிழ் புரியாத வார்த்தைகளுக்கும் மீனிங் இருக்குது. அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அதுதான் வந்து நம்ம கலைச்சொல்லுன்னு சொல்லுவோம். அந்த எழுத்தை வந்து நம்ம அகரமுதலி, அது பேர் ஆதி காலத்துலலாம் அது நிகண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அதை வந்து அகரமுதலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சவரும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அது வந்து அகராதின்னு சொன்னாங்க. அகராதியை தான் நிகண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அகரமுதலி அப்படின்ட்டு பேர் வந்தது. 1947 தமிழக அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இயக்கம் ஒன்றை தொடங்கி பாவனரை அதன் இயக்குனராக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. 1947 தமிழக அரசு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலிய அந்த ஒரு இயக்கத்தை தொடங்கி அந்த பாவனரை வந்து அதோட இயக்குனராக உட்கார வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்பாங்க. தமிழக அரசு எந்த செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியை தொடங்கி யாரை உட்கார வைத்தது, இயக்குனராக்கியது அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி இயக்கம் ஒன்றை தொடங்கி பாவனரை இயக்குனராக்கியது எந்த அரசுன்னு கேட்பாங்க, தமிழக அரசு. இந்த மாதிரி எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்கலாம். அடுத்து 1981 மதுரை உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் கட்டுரை வாசித்தார். 1981 மதுரை உலகத்தமிழ் மாநாட்டில் இவர் மாந்தன் தோற்றமும், கடைசியாக இதை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட உரையாக இருந்திருக்கு. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் கட்டுரை வாசித்தார். பிறகு அதே வருஷத்தில் 1981 இயற்கை எய்தினார். நன்றி.